தெற்கு ஆசியாவையே கட்டியாண்ட மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 1000 ஆண்டுகளாக கம்பீரமாக நிற்கும் கங்கை கொண்ட சோழபுரம் உருவானது ஏன்? கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றிலும் உருவான ஊர்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சோழ அரசை மாபெரும் பேரரசாக மாற்றிய பெருமை மாமன்னன் ராஜேந்திர சோழனையே சாரும். கிபி 1012 துவங்கி 1044 ஆண்டு வரை ஏறக்குறைய 32 ஆண்டுகள் அரியணையில் வீற்றிருந்த மாமன்னன் ராஜேந்திர சோழன் போர்கள் பல கண்டு இந்தியாவை ஆண்ட மன்னர்களின் வரிசையில் தனக்கென தனி முத்திரை பதித்து நின்றவர். சோழ மண்டலத்தை தாண்டியும் கடல் கடந்து பயணித்து அண்டை நாடுகளான ஈழநாடு, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, சுமித்ரா, ஜாவா என இன்னும் பல அயல் நாடுகளையும் கடல் கடந்து சென்று போரினால் வென்ற பெருமை மாமன்னன் ராஜேந்திர சோழனையே சாரும். மிக குறிப்பாக ராஜேந்திர சோழனுக்கு முன்னதாக தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள் பலரும் தரைப்படையை கட்டமைப்பதிலேயே அதிகம் ஆர்வம் காட்டினர். மாறாக ராஜேந்திர சோழனோ மாபெரும் கப்பற்படையை கட்டமைத்து தெற்காசிய நாடுகள் முழுமையும் தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து தமிழ் ஆட்சி பரப்பின் அடையாளமாக புலிக்கொடியை நிலைநாட்டிய பெருமைக்குரியவர். அப்படியான பெருமைக்குரிய ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை ஏன் தலைநகராக தேர்ந்தெடுத்தார் என்பது குறித்து விவரிக்கிறார் கங்கை கொண்ட சோழபுர மேம்பாட்டு குழும தலைவர் கோமகன். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் வரலாற்றில் எந்த வரலாற்றிலும் இல்லாத ஒரு சிறப்பு கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு உண்டு. ராஜேந்திர சோழன் அரியணை ஏறிய பிறகு தஞ்சையிலிருந்து தனது தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றுகிறார். பொதுவாக ராஜேந்திர சோழனுடைய போர் வெற்றியின் நினைவாக பல ஊர்கள் உருவாக்கப்படுகிறது. குறிப்பாக கங்கை கொண்டான், கடாரங்கொண்டான், முடிகொண்டான் என்று அவனுடைய வெற்றியை சிறப்பை கூறுவது போல பல ஊர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பல மாளிகைகள் அதே பேரில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பல பெருவழிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்பது ஒரு மிக திட்டமிடப்பட்ட ஒரு பெரிய நகரமாக உருவாக்கியிருக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரத்தை மையமாக வைத்து ஒரு 6 மைல் விட்டமுள்ள ஒரு பெருநகரம், பெரு அமைப்பு என்பது உருவாகி இருக்கிறது. இந்த நகரம் படை அரண்கள் கொண்டது. சுற்றி ஆரிய படை வீடு, உட்படை வீடு, மலையரண் படை வீடு என பல படை வீடுகள், அனைத்து திசைகளிலும் பாதுகாப்பு அரண்னாக படை வீடுகள் உருவாக்கப்பட்டு இந்த நகரம் உருவாக்கப்பட்டது. உட்கோட்டை என்பதுதான் அவனுடைய மிகப்பெரிய அரண்மனை இருந்தது. 1200 ஏக்கர் அது உள்ள ஒரு 69 ஏக்கர் உள்ள 3 அரண்மனைகள், சோழ கேரள அரண்மனை, முடிகொண்ட அரண்மனை, கங்கை கொண்ட சோழன் திருமாளிகை என்ற அமைப்புள்ள 69 ஏக்கர்ல அவனுடைய அரண்மனை இருந்திருக்கு. இப்படி இன்னும் பல ஊர்கள் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 6 மைல் சுற்றளவு உள்ள அந்த ஆரம் உள்ள வட்டத்துக்குள் அமைந்த மிக குறிப்பிடக்கூடிய ஒரு 42-46 ஊர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க ஊர்களாக, அதுவும் இராணுவ முக்கியத்துவம் உள்ள ஊர்கள். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல விக்கிரவாண்டி டு தஞ்சாவூர் ரோடுன்னு சொல்றோம். அது அந்த காலத்தை கூழை யானை போன பெருவழி. கூழைன்னா படையணி, படையை தான் கூழைன்னு சொல்லுவாங்க. கூழைன்னு படையணி, கூழை யானை, யானை படை போன ஒரு பெரிய, கிட்டத்தட்ட ஒரு 46 ஊர்கள் இந்த படைப்பெருமையும் வணிக முக்கியத்துவம் வாய்ந்த ஊர்களாக இருக்கு. கொள்ளிடம் ஆற்றின் வடகரையில் மேடான பகுதியை தேர்ந்தெடுத்து காடுகளை அழித்து கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணிக்க துவங்கிய மாமன்னன் ராஜேந்திர சோழன் அதனை சுற்றியுள்ள 6 மைல் பரப்பளவில் சுமார் 46க்கும் மேற்பட்ட கிராமங்களை படை அரண்களோடு உருவாக்கினார். கங்கை கொண்ட சோழபுரம் அருகிலேயே சுமார் 1200 ஏக்கர் பரப்பளவில் அரண்மனை கோட்டையை அமைத்து அதில் 69 ஏக்கரில் 3 மாளிகைகளை அமைத்துள்ளார் ராஜேந்திர சோழன். அந்த இடம் இன்று மாளிகை மேடு என அழைக்கப்படுகிறது. இந்த மாளிகை மேடு பகுதியை ஆர்வத்துடன் பார்வையிட்ட சென்னையை சேர்ந்த சுற்றுலா பயணி மீனலோச்சினி தனது அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். பார்த்தது வரலாற்று சின்னங்களை பார்க்கறதுக்கு தான் மெயினா வந்தோம். கோயிலுங்கிறது அடுத்தபடி, இந்த வரலாற்று எச்சங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தோம். அதனால தான் அங்கே முடிச்சுட்டு இங்கே மாளிகை மேடு பார்த்துட்டு போகணுன்னு ஒரு எண்ணத்தில் வந்தோம். இதுவும் அதோட தொடர்புடையது தானே. ஆனால் இவர் விரிவாக சொல்கிறப்போ எல்லாமே எங்களுக்கு நல்லா புரிஞ்சது. நாங்கள் படித்ததும் அதுவும் ஒன்றா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த தலைமுறை பெண்ணிகள்லாம் அடுத்த தலைமுறைகளை தெரிஞ்சுக்கணும் கட்டாயம்.
பிள்ளைங்கள்லாம் இப்போதான் எங்களுக்கு கூட்டு வரணும்னு தோணுது. வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நான் கோயிலில் கூட ஒரு பொண்ணை பார்த்தேன். அது எம்ஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு மெட்ராஸ்லேருந்து தனியாக வந்து பார்க்குது. அதுகிட்ட நான் உரையாடுறப்போ நிறைய விஷயங்கள் அதுவும் சொல்லிச்சு, நானும் ஷேர் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அரண்மனை சுவர்ல இப்போ சொல்லவே முடியாது. 4 அடி அகலம்ல சொல்றீங்க நீங்க. அவ்வளோ பெரிய மதில் சுவர், அதோட கட்டமைப்பு, அந்த செங்கல், அதுக்கு மேலே அந்த பெருங்கல் போட்டிருக்காங்க. அதெல்லாமே நல்ல இதாக இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. கடலிலிருந்து நேராக கொள்ளிடமாற்றின் வழியே கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு எளிதில் வருவதற்கு நீர்வழி போக்குவரத்து இடமாகவும் பாதுகாப்பு நிறைந்த வணிக நகரமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கும் முயற்சியாகவுமே ராஜேந்திர சோழன் தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றி ஆட்சி புரிந்துள்ளார். ஏறக்குறைய 1000 ஆண்டுகளான நிலைகள் கங்கை கொண்ட சோழபுரம் பல படையெடுப்புகள் மற்றும் ஆங்கிலேய பிரெஞ்சு அரசுகளின் அழித்தெடுப்புக்கு பின்னரும் இன்றும் கம்பீரமாக நிற்கிறது. மாமன்னன் ராஜேந்திர சோழனின் ஆட்சி நிர்வாகம், கடல் சார்ந்த போர்கள், கடல் வாணிபத்தில் செய்திட்ட புதுமைகள், உலக தரம் வாய்ந்த கப்பற்படை உருவாக்கியது உள்ளிட்டவை பொதுமக்கள் காணும் வகையில் இங்கு அமைய உள்ள அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இது குறித்து சிங்கப்பூர் வாசியான புருஷோத்தமன் கூறுகையில், இந்த கோவில் வந்து ஒரு 1000 வருஷம் ஆக போகுது. அதுவும் இல்லாமல் இந்த கங்கையோட சோழபுரம்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டு காலம் வந்து ஒரு உலகத்தில் பாதி நாடுகளுக்கு வந்து ஒரு தலைநகராக தேர்ந்தெடுக்கு. அதெல்லாம் வந்து மக்களுக்கு யாருக்கும் என்ன ஒரு இதோட இந்த ஊரோட வரலாறு, இந்த ஊர் எவ்வளோ உலக வரலாற்றில் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளிநாட்டினர்களுக்கு வந்து யாருக்குமே தெரியறது கிடையாது. கங்கைகொண்ட சோழபுரம்னாக்கா இது வந்து ஏதோ ஒரு அரியலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமங்கிற அளவில் இருக்க வழியே இது வந்து பாதிய ஆண்ட தலைநகரம் அப்படிங்கிறது வந்து தகவல் வந்து யாருக்கும் தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு விளக்குற மாதிரி ஒரு ஏற்பாடுகள் இங்கே செஞ்சாக்கா வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். உதவியாக இருக்கணும்னாக்கா நம்மளோட பெருமைகளை, நம்மளோட இந்த இடத்தோட பெருமையும் நம்மளோட பெருமையும் வந்து உலகத்தில் இருக்கவங்களுக்கு அறியப்படுத்துறது வந்து முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த கோயிலுக்கு வர்றது எதுக்கு காரணம் சொன்னால், இந்த ஊரில் ஏதோ இருக்குது, ஒரு வரலாற்று சின்னங்கிற முறையில் தான் வராங்க. ஆனால் அதோட உண்மையான வரலாறு என்னங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியணும். அது தெரியறதுக்கு உள்ள ஏற்பாடுகள் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கங்கை கொண்ட சோழபுரம் அருகிலே உள்ள மாளிகைமேடு கிராமத்தில் ராஜேந்திர சோழன் அமைந்துள்ள மாளிகை முற்றிலும் அழிந்து போய் வரலாற்றின் எச்சங்களாக உள்ள அரிய பழங்கால பொருட்கள் பலவும் அகழாய்வு மூலம் நமக்கு காண கிடைக்கிறது. இந்த அகழாய்வு பணிக்கு உரிய நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு தொடர வேண்டும் என்பது குறித்து எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். நாம் தற்போது நின்று கொண்டிருப்பது கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய மாளிகை மேடு அப்படிங்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம். இந்த மாளிகை மேட்டில் தான் மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய அரண்மனை வந்து அமைய பெற்றிருந்ததா வரலாறுகள் சொல்லுது. அந்த வரலாறுகளின் அடிப்படையில் தான் இந்த இடத்துல தொல்லியல் துறையும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து ஒரு அகழாய்வு பணியை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வின் அடிப்படையில் மாளிகை மேடு, இதே மாதிரி இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த உட்கோட்டை, இந்த பகுதியில் ஏறக்குறைய 1200 ஏக்கர் அளவிற்கு இங்கே வந்து அரண்மனை வந்து அமைய பெற்றிருக்குது. 2 சுற்றுச்சுவரோட கூடிய அந்த அரண்மனையில் இப்போ நாம் நின்றுட்டுக்கூடிய இந்த இடத்துல பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 69 ஏக்கர் பரப்பளவில் ஒரு மாளிகை வந்து கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அந்த மாளிகை இங்கே இருந்ததற்கான அடிச்சுவர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடங்கள்லாம் வந்து இப்போவும் இருக்குது. ஒவ்வொரு சுவருமே பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த மாளிகையினுடைய அடித்தளம் பார்த்தோம்னா ஏறக்குறைய 4 அடிக்கும் மேலே வந்து அதனுடைய அகலங்கிறது இருந்துட்டு இருக்குது. இங்கே மேற்கொள்ளப்பட்ட இந்த அகழாய்வின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து கூரை ஓடுகள், அதே மாதிரி யானை தந்தத்தாலான பொருட்கள், இது போக சீன தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சீன பொருட்களுடைய அந்த ஓடுகள், உடைந்த பாகங்கள்லாம் கண்டறிஞ்சிருக்குது. இது போக வளையல்கள், அதாவது பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த வளையல்கள்லாம் கண்டறிஞ்சிருக்காங்க. பொதுவாக ஒரு இடத்துல யானை தந்தம் இருந்தாலே அந்த இடத்துல அரண்மனை இருந்ததுக்கான சான்று அதுதான் அப்படிங்கிறது தான் வரலாற்று அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்குது. இப்படி இந்த மாதிரியான ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறை கண்டறியக்கூடிய இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் மேற்கூரை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த மேற்கூரைகள்லாம் எதற்காக அப்படின்னா, மழை பெய்யும் போது அதன் வழியாக மழைநீர் உட்புகுந்து இவங்க அகழாய்வு மேற்கொண்ட இந்த இடத்த வந்து மண் துகள்கள்லாம் மூடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மேற்கூரை அமைச்சிருக்காங்க. தற்சமயம் இந்த மேற்கூரையை பார்த்தோம் அப்படின்னாவே எல்லா இடங்களும் அங்கங்கே ஓட்டையாக இருக்குது. லேசான மழைக்கு அதன் வழியாக தான் நீர் உள்ளே போகுது. அதற்காக தார்பாய் கொஞ்சம் மூடி வச்சிருக்கிறாங்க. இருந்த போதிலும் அடுத்த மாதம் வந்து மழைக்காலம் துவங்க இருக்குது. இந்த மழைக்காலத்திற்கு முன்பாகவே இந்த மேற்கூரையை ஒன்று புதுப்பிச்சு தரணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த அகழாய்வு பணியை தொடர்ந்து மேற்கொள்றதுக்காக இந்த இடத்துல நிரந்தரமான ஒரு மேற்கூரை அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது அரியலூர் மாவட்ட மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது.
முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.